வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வரும் செவ்வாய்க்கிழமை 14/4/2026 காலை 8:42 ஆரம்பமாகுதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு என்பது விசுவாவசு வருடம் முடிந்து பராபவ வருடம் ஆரம்பமாகுது. இந்த 60 வருடங்களில் வரக்கூடிய வருடம் 40வது வருடமாக வருகிறதுங்க. இந்த தமிழ் வருடம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தமிழ் வருடத்தில் இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து அடுத்த வருடம் வரைக்கும் எல்லா சுபங்களும் அனுபவித்து நல்லதையே நடக்க வேண்டும் என்று அனைத்து ராசிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மேச ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மையும், பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தையும், கடல் தாண்டிய பயணங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய தன்மைகள் உருவாகுதுங்க. அதோடு குரோத் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது ஃபினான்சியல் ரீதியாக கோல்டு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் சாதகமாகவும் இருக்குது அப்படின்றது தான். அது மட்டும் அல்லாமல் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முதலீடு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 2வது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஆனாலும் கூட நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இரவு நேரங்கள் நீங்கள் பயணிக்கிறதா இருக்கட்டும், கண் விழித்து வேலை பார்க்கறதா இருக்கட்டும், உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கான சூழலாக இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஏனென்றால் இந்த வருடம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்கள், அசட் ரீதியான வீடு, வண்டி, வாகனம் இதை சார்ந்த விஷயங்கள் சாதகத்தையும் மேன்மையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏனென்றால் வரும் 6வது மாதம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு உச்ச நிலைக்கு வருகிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் மிக மிக அற்புதமாக இந்த வருடம் சாதிக்கக்கூடிய தன்மையாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. 2வது, ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் ரீதியான விஷயங்களில் குழப்பங்கள் இருந்து வருவதால் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தும். பூர்வீக ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியேறதுக்கான சூழல் உண்டு. குழந்தைகள் ரீதியாக சுப செலவினங்களை சந்திக்கக்கூடிய தன்மையும், கமிஷன் துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய தன்மை, அதனோடு உங்களுக்கு ஆன்மீக ரீதியான பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் மேலோங்கிய நல்ல ஒரு நற்பண்புகளை வழங்கக்கூடிய தன்மையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் உங்களுக்கு அப்படிங்கும்போது லாபகரமான வருடமாகவும், அதனோடு சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மூத்த உறவுகளாம் நண்பர்கள் ரீதியாக சற்று கவனமாக இருக்க வேண்டும். உறவுகள் மத்தியில் மனஸ்தாபங்கள் வருவதும் மறைவதுமாக இருக்கிறதுனால உறவுகளில் நிச்சயமாக கவனம் தேவை. குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள், கையெழுத்து சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் போகாமல் இருப்பது மிகச் சிறப்பினை ஏற்படுத்தும். லாபம் இரட்டிப்பாக வருவதற்கான சூழல் உண்டு. அதனோடு உங்களுடைய ஆசைகள் விரிவாகவும், அதன் ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருப்பதால் நீங்கள் நியாயமற்ற வேலைகளுக்கு நீங்கள் செல்லும் போது நிச்சயமாக தண்டிக்கப்படக்கூடிய அமைப்புகளான செயல்பாடுகள் நடைபெறும். தேவையற்ற ஒரு செயல்பாடுகளுக்கு செல்லாமல் இருப்பது நலமாக இருக்கும். ஏனென்றால் உங்கள் ஆசைகளை தூண்டக்கூடிய அமைப்புகளில் ராகு பகவான் அமர்ந்து இந்த வருடத்தில் உங்களுக்கு அதீதமான சிந்தனைகளும் அதிகமான ஆசைகளையும் தூண்டும் தன்மை உண்டு. உங்களுடைய நிலைக்கு ஏற்றாற்போன்று ஒவ்வொரு செயல்பாடுகளையும் படிப்படியாக செய்து வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தும் போது பெருவளவான பாதிப்புகள் ஏற்படுவது இல்லை. உங்களுடைய அளவுக்கு அதிகமான செயல்பாடுகள் மட்டுமே உங்களுக்கு தொந்தரவை அளிக்கக்கூடிய தன்மையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. இயற்கைக்கு மாறாக எந்த வேலைகள் நீங்கள் செய்தாலும், அதாவது அரசுக்கு உட்பட்டு அரசுக்கு எதிர்த்தோ அல்லது ஆன்மீகத்துக்கு புறம்பான வேலைகளையோ நீங்கள் செய்யும்போது தண்டிக்கப்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த வருடம் உங்களுக்கு நல்ல நிலையில்
பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஆன்மீக ரீதியாகவும் சரி, நீங்கள் நேர்மையாகவும் செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கான செயல்பாடுகளில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான். எப்போதும் அவசரப்பட்டு கோபப்படக்கூடிய இந்த மேச ராசி நேயர்களுக்கு 2026 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக 12 வருடத்திற்கு ஒரு முறை இந்த குரு பகவான் இந்த இடத்திற்கு வருவதும் கிரக பயிற்சிகள் ரீதியாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்குது அப்படின்றதா. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருப்பது மிகவும் மேன்மை அளிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பார்த்தீங்கன்னா புதுவித உறவுகள் வருவதற்கான சாதகமான சூழ்நிலை உண்டு அப்படின்றதாங்க. ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தையும் மேன்மையும் அளிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்குது. அது மட்டும் அல்லாமல் இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக நினைத்த இடத்தை பிடிப்பதோடு லட்சியத்தை அடையும் வல்லமை உண்டு. நிச்சயம் நேர்மலி பாதையும் அதனோடு உங்களை வழிநடத்த பெரியவர்களாகவே இருந்து உங்களை வழிநடத்த நிச்சயம் உங்களுடைய வெல்விஷராக ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாங்க. அதனோடு இந்த மேச ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி தூக்கத்தை கெடுக்காமல் இருப்பது சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் குடும்ப ரீதியாக செட்டில் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், குடியுரிமை ரீதியாக அவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க, எனக்கு கிடைக்குமா அப்படின்னா இந்த வருடம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமைந்துள்ளதால் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபினான்சியல் ரீதியான குரோத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் பலமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அனைத்திலும் சாதகத்தையும் மேன்மையும் மகிழ்ச்சியாக நிறைவான வாழ்க்கையை வாழ இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு மேசராசி நேயர்களுக்கு மற்ற அனைத்து கிரகங்களும் மிக அற்புதமான இடத்தில் இருந்து உங்களுக்கு சஞ்சார நிலையில் நற்பலன்களை அளிக்க உள்ளாங்க. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.